இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலுடைய புது ப்ரோமோவை பார்த்தா நமக்கே பாவமாக தான் இருக்கு. செடியை நான் பார்த்தா அதாவது என்னடா அந்த மாலினியை திருப்பி காமிக்கலாம், அப்படியே விட்டு போயிட்டாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி இந்த கேரக்டர் பாதியில விட்டாங்க, திருப்பி கொண்டு வரணுமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரும் திருப்பி வந்துடுறாங்க. அதுவும் மோசமான ஒரு இடத்துல. இப்போ என்னன்னா ஒரு ஹோட்டலில் வச்சு பேசணும் அப்படின்னு செடியை நான் அந்த ஜோசப் கூப்பிடுறாரு, ஜெனியோட அப்பா. 2 பேரும் உட்காந்து பேசலான்னு பார்த்தா அந்த சமயத்தில் அங்கே மாலினி வந்துடுறாங்க. மாலினி வேணே எதிர்த்தாப்பில் உட்காந்துக்கிட்டு கிக்கின்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்புறம் என்ன சரியா அப்படின்னு ஒரு போயிடுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஜோசப் பார்த்துறாரு. பார்த்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் உடனே நீங்கள் வரத்துக்குள்ளே கிளம்பலான்னு நினச்சேன், நான் கூட நினச்சேன் என்கிட்ட பேசி கம்பெனி கூடன்னு செடியன் தான் சொன்னான். செடியை இன்னும் என்ன மறக்கல, நானும் செடியும் ஒன்றா தான் இருக்கும், செடியன் வீட்டுக்கு வந்துருங்க, செடியன் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல இவர் அதை நம்பி உடனே கடுப்பாகி கோவமாயிட்டார். ஸோ கோவமாயிட்டு அவர் திட்டிட்டு போகிறார். செடியன்னா உனக்குலாம் நான் என்ன பண்ணேன்னு தெரியும்டா, நீ இன்னும் திருந்தவே இல்லையா, திருந்தவே மாட்டேன் போல, என்ன ஜென்மமோ நீன்னு போனதுக்கப்புறம் தான் செடியன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அடறாரு, இப்படி எல்லாம் போச்சு, கூப்பிட்டாங்க, நான் சரியாயிடுன்னு நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா இப்படி மாலினி எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க, இப்போ எல்லாம் போச்சு, இப்போ ஜெனிக்கு வேறு கல்யாணம் பண்ணி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சுன்னு புலம்பும்போது கடுப்பாகிறாங்க பாக்கியா. இப்போ பாக்கியா செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, இந்த வீட்டுக்கு போயிட்டு பேசுறது. அது கண்டிப்பாக நடக்க போகுது. ஏற்கனவே ஃபுல் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஸ்டில்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாலினி வீட்டுக்கு போய் மாலினி பல்லார்னு விட்டு உண்மையை சொல்லு, நிஜமா அவங்க கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலினி தவறன்னு இழுத்துட்டோ இல்லை அந்த மாலினியோட ஒரு வீடியோவே எடுத்துகிட்டு போயோ இதான் மாலினியோட உண்மையான முகம், மாலினி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ப்ளஸ் இங்கே நடந்ததில் இவன் மேலே தப்பு இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் அதை விட அதிகமாக இந்த மாலினி மேலே தப்பு இருந்திருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கடைசியாக பண்ணதெல்லாம் மாலினி வேணுனே பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வச்சு ஜெனியும் செடியும் சேர்க்குற வேலையும் பாக்கியத்தில் தான் விடப்போகுது. இந்த வேலையை பார்ப்பாங்களா, எக்ஸிபிஷன் வேலையை பார்ப்பாங்களா, கணேஷ் கொடுக்குற பயத்தை பார்ப்பாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. நமக்கு எப்படி இருக்குது இந்த கதை அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலுடைய புது ப்ரோமோவை பார்த்தா